ஜெர்மனியில் 182 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு வீட்டை செல் பண்ணுறாங்க. ஆனால் அது எவ்வளோக்கு செல் பண்ணுறாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கு 4 கோடிக்கு செல் பண்ணுறாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அதாவது ஜெர்மனியில் இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு ஃபார் ப்ராப்பர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா 2-3 இடத்துல இருக்கும். பட் நான் பார்த்த வரைக்கும் பேங்க்கில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த மாதிரியான ரியல் எஸ்டேட் கம்பெனி வாசலில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த போர்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்த ப்ராப்பர்ட்டி எந்த லொக்கேஷனில் இருக்குது, அதுக்கப்புறம் இதோட பிக்சர்ஸ் ஓரளவு ஒரு 2-3 பிக்சர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த வீட்டோட வெளி தோற்றம் எப்படி இருக்குது, இன்டீரியர் எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்மளால் பார்த்துக்க முடியும். பட் இந்த வீடு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த வீடு கட்டப்பட்ட இயர் பார்த்தீங்கன்னா 1843 கட்டியிருக்காங்க. இது இன்றைக்கி செல்லிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3,95,000 யூரோ. நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 4 கோடிக்கு விற்கிறாங்க இந்த வீட்டை. பட் இந்த வீடை உள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஒர்க்கு நிறையா இருக்கும், மெயின்டெனன்ஸ் நிறையாவே இருக்கும். பட் கண்டிப்பாக இங்கே போய் நம்மளால் வாழ முடியும், அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி 182 வருஷம் பழமையான வீட்டில் போய் நீங்கள் வாங்கி அதில் தங்கணும் அப்படின்னா நம்ம சந்திரமுகி மாதிரியான ஒரு அரண்மனையை தான் நம்ம பார்ப்போம். அதுக்குள்ளே போய் தங்கி பேய்களோட நம்ம குடும்பம் நடத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஊரில் அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் அந்த வீட்டை நம்ம வாங்குறப்போ அட்லீஸ்ட் நமக்கு அதை பார்க்கும்போது ஒரு 50 வருஷம் பழைய வீடு மாதிரி தான் தெரியும் கண்ணுக்கு. பட் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா World War 1க்கு முன்னாடியே கட்டப்பட்ட வீடெல்லாம் இவனுங்க இன்னும் வித்துட்டு இருக்கானுங்க.